செனரோ நிறுவனத்தால வெற்றிகரமா கிழக்கு மாகாணம் ஃபுல்லாவே அவங்களோட சேல்ஸ் கேம்பெயினும் இன்ஸ்பெக்ஷன் கேம்பெயினும் நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திருகோணமலையில நம்பர் 179 கேண்டி ரோட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா GR என்டர்பிரைசஸ்க்கு முன்னுக்கு செனரோ நிறுவனத்தோட சேல்ஸ் கேம்பெயினும் இன்ஸ்பெக்ஷன் கேம்பெயினும் நடந்து கொண்டிருக்குது. நீங்களும் ஒரு செனரோ யூசரா இருந்தா எந்த விதமான கட்டணமுமே இல்லாம உங்களோட செனரோ பைக்ஸை கொண்டு வந்து இவங்கிட்ட இன்ஸ்பெக்ஷன் செஞ்சு கொள்ளலாம். அதே நேரம் உங்களோட பைக்குகளுக்கான ஒரிஜினல் பார்ட்ஸும் தேவைன்னு சொன்னா நீங்க அங்கெல்லாம் போகிறதால இங்கேயே வந்து ஒரிஜினல் பார்ட்ஸை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா உங்களோட பேர்? அக்ரம் மோட்டர்ஸ் ட்ரிங்கோ. ஓகேண்ணா, இப்போ எப்படி இந்த இன்ஸ்பெக்ஷன் கேம்பெயின் சேல்ஸ் கேம்பெயின் எல்லாம் போய்கொண்டிருக்கு? ஏன்னா கஸ்டமருக்கு வந்து ஃபுல்லாக பயனுள்ள மாதிரி தான் செய்கிறோம். இது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வயசுகளில் இது வரைக்கும் எந்த ஃபோல்டுமோ இது ஒன்றுமே இல்லை. அடுத்தது சேவிஸ் காலத்துக்கு உள்ளுக்கு எல்லாம் வரண்டி எதுவும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துனாங்க. இது வரைக்கும் அந்த பெரிய ஃபோல்டு ஒன்றும் இல்லை, கஸ்டமர் நல்ல பயனடைகிறாங்க. இது வரைக்கும் ஒரு 25-30 சைக்கிள் எல்லாம் ஃபோர்மேன் எல்லாம் செஞ்சு கொடுத்து டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவிங் செஞ்சு கொடுத்து கஸ்டமரை சாட்டிஸ் பண்ணது பிறகு தான் இதுலேருந்து வெளியே அனுப்புகிறாங்க. அதோட செனரோ இதால் ஒரு கீட்டைக்கு ஒன்று கொடுக்குறாங்க இன்றைக்கு வர்றாங்களுக்கு. எந்த சேவிஸ் மூலம் நான் ஒரு லேஞ்ச் ஒன்று கொடுக்குறேன், நான் கஸ்டமருக்கு கொடுத்து சாட்டிஸ் பண்ணி தான் இதெல்லாம் அனுப்புகிறேன். ஓகேண்ணா, இப்போ நிறைய பேர் ட்ரிங்கோவில் செனரோ பைக் வச்சுக்காங்க. 100க்கு ஒரு 50-75% செனரோ சைக்கிள் தான் ட்ரிங்கோவில் ஓடுது. பெரிய லெடை சொல்கிறதுக்குன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. பைஸ்கள் வந்து ஓகே நல்லா இருக்கு. மற்றது ஒப்பிடும்போது சின்ன 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 ஃபோல்டுகள் செயின் சிக்னல் லைட்லு அதெல்லாம் வளமையாக வர்ற ஃபோல்ட் தானே, அதெல்லாம் கிளியர் பண்ணி செஞ்சு இந்த பாருங்க நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பாருங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்தா இருக்காங்க. அந்த இருக்காங்க எங்களோட லேபர்லாம், இவங்க என்னோட வேலை செய்கிறாங்க. இந்த இருக்காங்க எங்களோட கஸ்டமர் நிற்கிறார். அவர்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவார் எங்களோட சேவிஸ் எப்படி இந்த பைக் எப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு நேராக வேண்டாம் காய்க்கிறதா காய்க்கலாம் சொல்லிங்க. ஓகே, அதோட இந்த கிஃப்ட்டை கஸ்டமருக்கு நான் இப்போ கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ செனரோ மோட்டர்ஸாலையும் நம்மளோட அண்ணாவும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ரம் மோட்டர்ஸாலையும் ஸோ கஸ்டமருக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஐட்டங்கள் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, ओके. सो अब अन्नाटा வந்து கேளுங்க நீங்க. மே දැන් මේ බයිස්කලේ මේ කොහමද මොකද ලෙඩ කියන ඔයාලට පොඩක් කියන්න බලවන්ද? දැන් මම අරගෙන අවුරුද්දක් විතර වෙනවා. එහෙම මට කියන්න තරම් එහෙම ලඩක් නැහැ. බයික් එක මම මේ බයික් එක ගත්තේ මම මේ GN මොඩල් එකට කැමති නිසා. ලොන් රයිඩ් එකකට නම් බයික් එක මාර කම්ෆර්ටබල්. එහෙම මට නම් කියන්න මේ සේවිස් එක කොහමද? මම இது வாகாවට අනිවාර්යෙන් වෙලාවට වෙලා සර්විස් කරගත්තා. නෑ ඔයා ඔව් අනිවාර්යෙන් මම ඔට්ටා ගාලා අවුරුද්දකට වැඩි කරලා දුන්නානේ ඉතින්. හරියන්නේ බොහොම ස්තුතියි. ஸோ இன்னொரு கஸ்டமர்கிட்ட இந்த இன்ஸ்பெக்ஷன் கேம்பெயினும் சர்வீஸ் கேம்பெயினும் எப்படி போகுது அப்போ இந்த இது எங்களோட சகோதர மொழி கஸ்டமர் ஒரு ஆள் வந்திருக்கார். அவர்கிட்டையும் இதே மாதிரி கேட்போம், இவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி நீங்களே பார்க்கக்கூடியதாக இருக்கும். හොඳයි ඉතින් හොඳ කන්ඩිෂන් එකේ තියෙනවා. අවුලක් නැහැ. මම ඊට කලින් බයික් ඇදලා තියෙනවා. ඒකට මේක හොඳයි කියලා මට තියෙනවා. කම්ෆර්ටබල් එකක් තියෙනවා. මේ බයිස්කලේ මොකක්ද ලෙඩක් තියෙනවද? දුන්නන්න යාම නැහැ. ඒකම බයිස්කලකම තියෙනවා ලෙඩේම තමයි ඉන්නේ. මේ එතකොට මේ දැන් ඔයා දැන් ආව බයිස්කල අරන් අවුරුදු කීයද? මම දැන් අරන් මාස 9ක් වගේ. මාස 9ක්. මාස 9කට කොච්චර දුවලා තියෙනවා තෙල් හොඳට මේ වේස්ටේජ් එහෙම මොකුත් නැහැ නේ. මග නතර වෙරලා එහෙම මොකුත් නැහැ නේ. එහෙමත් නැහැ. අපේ සර්විස් එක කොහමද? ඔයාලා සර්විස් එක හොඳයි. ඉතින් අංක එක වගේ තමයි ඉතින් ආයේ. හැමදාම යනවා දන්නවා. හරි. සර්විස් එක හොඳයි. தேங்க்யூ அண்ணா. செனரோட இந்த இன்ஸ்பெக்ஷன் கேம்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து பயனடைகிறாங்க. எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த பழுதுகளை வந்து எப்படி இந்த செனரோ பைக் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணதாண்டி இன்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செனரோ பைக்கால் ட்ரெயின் பண்ணப்பட்ட மெக்கானிக்ஸாக காணப்படுறாங்க. செனரோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைக்கை விற்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த பைக்கை விற்றதுக்கு பிறகும் அவங்களோட பாவனையாளர்களுக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸை தருதான்னு சொல்லி எப்போவுமே உறுதி செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இந்த 2 நாள்லையும் நடக்கிற சேல்ஸ் கேம்பெயினில் நீங்கள் ஒரு செனாரோ GN 125 பைக்கை வேண்டுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைக்க போகுதுன்னு தெரியுமா? 4 ஃப்ரீ சர்வீஸ் கிடைக்க போகுது, 4 வருஷம் வாரண்டியுமே கிடைக்க போகுது, ஒரு ஹெல்மெட் ஃப்ரீயாக கிடைக்க போகுது, டூல் கிட் ஒன்று கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்பர் பிளேட் கவருமே வந்து உங்களுக்கு முற்றிலுமே இலவசமாக கிடைக்க போகுது. ஸோ இந்த சேல்ஸ் கேம்பெயினை வந்து மிஸ் பண்ணிக்கொள்ளாதீங்க. புதுசாக நீங்கள் ஒரு செனாரோட பைக் GN 125 எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த 2 நாளும் உங்களுக்கான பெர்ஃபெக்ட் டேஸாக இருக்க போகுது. செனாரோ கம்பெனியால் நடத்தப்படுற இந்த இன்ஸ்பெக்ஷன் கேம்பெயினும் சேல்ஸ் கேம்பெயினும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மே மாதம் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் திருகோணமலை கண்டி வீதியில் காணப்படுற நம்பர் 179 அமைஞ்சிருக்கிற GR என்டர்பிரைசஸில் வந்து நடக்க போகுது. 2 நாள் நடக்க போகுது, 10ம் 11ம்.
உங்கள் டைம் ஒரு செனாரோ பைக் இருந்ததுன்னு சொன்னால் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் இலவசமாக வந்து இன்ஸ்பெக்ஷன் செஞ்சு கொள்ளுங்க. அப்படி இல்லை நீங்கள் புதுசாக ஒரு செனாரோ பைக் வேண்ட போகிறீங்கனாலும் இந்த 2 நாளும் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸோடு நீங்கள் இந்த செனாரோ பைக்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டி ரோட்டில் இருக்கிற இந்த GR என்டர்பிரைசஸ்க்கு செனாரோட இந்த இன்ஸ்பெக்ஷனில் இணைஞ்சு கொள்ளுங்க.